ஞானநந்தகர் நீச்சந்த குணகன் மாதவ வந்தித விமல பத புண்ணியபயோநிதினன் புண்ணியபயோநிதினன். குணஸ்தானங்களை பற்றிய சர்ச்சையை நாம் இங்கு தொடர உள்ளோம். இதுவரை 8 குணஸ்தானங்களை பற்றிய சர்ச்சை நிறைவடைந்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் சர்ச்சை செய்யலாம், அப்படிப்பட்ட விஷயங்கள் ஆகும். ஒரு முறை ஒரு குணஸ்தானத்தை பற்றி சர்ச்சை செய்தால் மட்டும் போதாது, மீண்டும் மீண்டும் அதை பற்றிய சிந்தனை, அதை பற்றி மேலும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகமங்களின் நுணுக்கத்தை முற்றிலுமாக அறிய வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்க வேண்டும். ஆச்சாரிய நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் கோமடசாரத்தின் ஜீவகாண்டம் எனும் பிரிவில், இது ஒரு புத்தகம், இது ஒரு நூல், ஜீவகாண்டம் என்பது தமிழ்ல திரு KV அஜித்தாஸ் ஐயா அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுல விவரமாக குணஸ்தானங்களை பற்றிய சர்ச்சை இருக்கிறது. இன்று நாம் 9வது குணஸ்தானமாகிய அனுவிருத்தி கரண குணஸ்தானம், அபூர்வ கரணத்தை பற்றி நாம் பார்த்தோம். 3 கரணங்கள் என்று நாம் பலமுறை சர்ச்சை செய்திருக்கிறோம். குணஸ்தானங்களை பற்றிய சில அடிப்படை வார்த்தைகள், சொற்கள், அதை பற்றி நாம் சர்ச்சை செய்யும் போது கூட அத கரணம் அல்லது அத பிரவர்த்தி கரணம், அபூர்வ கரணம், அனிவிருத்தி கரணம் என்று 3 கரண பரிணாமங்களை பற்றி சர்ச்சை செய்துள்ளோம். இதற்கு முன்பாக 8வது குணஸ்தானத்தை பற்றி பேசும் பொழுது நாம் அபூர்வ கரணம் எனும் குணஸ்தானத்தை பற்றி அறிந்தோம். இங்கு 9வது குணஸ்தானமாகிய அனிவிருத்தி கரண குணஸ்தானம் ஆகும். நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் இந்த குணஸ்தானத்தை பற்றி கோமடசாரம் ஜீவகாண்டத்தில் 57வது காதையில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். ஓந்தியணியட்டினோதே படிசமயம் ஜேசி மேக்க பரிணாமா விமலயரஜான ஹுயவஹ சிஹாஹிம் நித்தட்டகம் மவணா என்று அவர் எடுத்துரைக்கிறார். ஆச்சாரியர்களுடைய மொழியில் ஆகமங்களை படிப்பது என்பது மிகவும் ஒரு மெய்சிலிர்ப்பை தருகிறது. நாம் பேசும் வார்த்தைகளில் நாம் எடுத்துரைப்பது ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தை தான். ஆச்சாரியர்கள் எடுத்துரைப்பது திவ்ய துணி என்னுடைய உபதேசத்தை தான் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அதனால் ஆச்சாரியர் சுத்த உபயோகத்தில் ஆழ்ந்த ஆச்சாரியர்களின் மொழியில், நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி போன்றோரின் மொழியில் ஆகமத்தை அறிவது, ஆகமத்தின் ஆழத்தை அறிவது, அவர்கள் வார்த்தைகளின் வாயிலாக ஆகமங்களை ஆழ பயில்வது என்பது உண்மையில் ஒரு நமக்கு வரப்பிரசாதம் தான். அனிவிருத்தி கரணத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு, இவங்க ரொம்ப சுத்த தியானத்துல மூழ்குவாங்க, நிர்மல தியானத்துல மூழ்கி இருப்பாங்க இந்த குணஸ்தானத்துல இருக்கிறவங்க. அப்புறம் அந்த தியானம் எனும் நெருப்பினால், நெருப்பின் சுடரினால், தியானம் எனும் நெருப்பினால் அவர்கள் கர்மம் எனும் வனத்தை அழிக்கிறார்கள், கர்மம் எனும் காட்டை அழிக்கிறார்கள். ஒரு ஓமை மொழியில் அப்படி சொல்லியிருக்கிறார், கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்படி இந்த ஓமை வாயிலாக எடுத்து சொன்னா எல்லாருக்கும் புரியுன்றதுக்காக, கர்மவனம், கர்மம் எனும் வினை எனும் காடு, அதை அழிக்கிறார்கள். எதனால் அழிக்கிறார்கள்? தியானம் எனும் நெருப்பினால் அழிக்கிறார்கள், தியானம் எனும் நெருப்பின் சுடரால் அழிக்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார்.
இந்த தியானத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து கர்மத்தை அழிக்க வல்லமை பெற்றது, கர்ம வினைகளை அழிக்கும் வல்லமை பெற்றது தியானத்துக்கு. தியானம் என்பது என்ன? ஆன்மனில் மூழ்குவது, சுத்தோபயோகத்தில் இருப்பது, வீதராக பரிணதியுடன் இருப்பது, பற்றற்ற பரிணதியுடன் பற்றற்ற பாவனையுடன் இருப்பது, ஆசை வெகுளி மயக்கம் போன்ற துவர்பசை பாவங்கள், விகாரி பாவங்கள், விபாவ பாவங்களிலிருந்து விலகி ஆன்மா ஆன்மனில் நிலைப்பது, ஆழ்வது. அதன் பெயர் தான் சுத்தோபயோகம், அதன் பெயர் தான் தியானம். அந்த தியானம் என்னும் நெருப்பினால்தான் கர்ம வனம் அழிகிறது, அழிகிறது அவர் கூறு. அப்படிப்பட்ட வல்லமை உண்டு தியானத்திற்கு அவர் கூறுறார். இங்க ஒவ்வொரு சமயமும் பரிணாமங்கள், இங்க சுத்தோபயோகம் சுத்தோபயோகம் தான் இருக்குது. ஸ்ரேணி ஏறவங்க சுத்தோபயோகத்துல மட்டும்தான் இருப்பாங்க, சுத்தோபயோகத்துல நிலைத்து இருப்பாங்க. ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு அந்த சுத்தோபயோக பரிணாமங்கள் மெருகேறிக் கொண்டே போகும், அதிகரித்து கொண்டே போகும். அப்படிப்பட்ட அந்த சுத்தோபயோகம் நமக்கெல்லாம் இப்பொழுது கிடைக்கும். சம்சாரத்தில் இருக்கும் ஸ்ராவக நிலையில் இருக்கும் ஒவ்வொரு ஸ்ராவகனும் என்ன எண்ணம் கொள்ள வேண்டும் என்றால், எப்பொழுது நான் இந்த இல்லறத்தை துறந்து திகம்பர தர்மத்தை ஏற்பேன், முனி நிலையை அடைவேன் என்ற ஏக்கம் இருக்க வேண்டும். எப்பொழுது நான் என்னில் ஆழ்ந்து மோட்சத்தை பெறுவேன் அப்படின்ற அந்த உந்துதல் இருக்கணும். ஒரு துன்பம் வருது, சாமியாரா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது துறவரம் கிடையாது. அந்த வைராகிய பாவனை வந்து வந்து அது வைராகி மாறி இருக்கும். அது வைராகி கிடையாது. உடனே வைராகின்றது என்ன? சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், முடி நரைச்சு போனது வைராகியம் அடைஞ்சி துறவரத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார்கள். மின்னலை பார்த்து உலகின் நிலையாமையை அறிந்து துறவரத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அங்க வைராகியம் வந்து எதனா ஒரு நிமித்தத்தால் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட வைராகிய பாவம் நமக்கெல்லாம் இப்பொழுது தோன்றும். நம்ம எப்படி இருக்கிறோமோ இருந்துட்டு போறோம், ப்ராப்ளம் வந்தா சால்வ் பண்ணிக்க போறோம், ப்ராப்ளம் வந்தா ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான் வாழ்க்கை, அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. ஆன்ம நலம் விரும்பிகளுக்கு ப்ராப்ளம் வந்தா ஃபேஸ் பண்ண தெரியணும், போல்டா இருக்கணும். அது ஓகே, அது வாழ்க்கை தத்துவமாக இருக்கலாம். அதை வாழ்க்கை தத்துவம் இருக்குது, அது நம்ம எல்லாம் ஃபாலோ பண்றோம். அதுவும் நல்லதுதான். அப்பதான் வந்து இல்லைன்னா வந்து எல்லாம் நம்ம வந்து வீக்கா இருப்போம், உள்ள மனசளவுல வீக்கா இருப்போம். அதுவும் இருக்கக்கூடாது. மனசளவுல வீக்காவும் இருக்க மாட்டான். எவனுக்கு வந்து இல்லற தர்மத்துல ஈடுபாடு இருக்கோ அவனுடைய இல்லறம் செம்மையாக இருக்கும். இல்லறத்தனுடைய பிளானிங், இல்லறத்துல அவன் செய்யற ஒவ்வொரு செயலும் அருமையா இருக்கும். எவனுக்கு தர்மத்துல ஈடுபாடு இருக்கோ அவனுடைய இல்லறம் அருமையா இருக்கும். இல்லறத்தை கவனிக்காம விட்டுறவனுக்கு தான் வந்து தர்மத்துல ஈடுபாடு வரும் அப்படின்றது ஒரு பொய்யான கருத்து. சமய திருஷ்டி தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய வாழ்க்கை இன்னும் அருமையா வாழ்வான். அவன் மோட்சத்துக்கு போற ஜீவன், அவன் அதிக நாள் சம்சாரத்துல இருக்க போறதில்லை. ஆனால் இருக்கும் வரை அவன் வாழ்க்கை மித்யா திருஷ்டிகளுடைய வாழ்க்கையை விட மிகவும் பயனுள்ளதாகவும் சரியான முறையிலும் சீரியலிலும் தன் இல்லற வாழ்க்கையை செம்மையாகவும் அவன் நடத்துவான். சமய திருஷ்டின்னா சும்மா உட்காந்து தவம் பண்றது, அவங்க ஆன்மாவில் மட்டும்தான் மூழ்கி இருப்பாங்க, வீட்டுக்கு அரிசி வேணுமா பருப்பு வேணுமா அதெல்லாம் கூட பாத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் சமய திருஷ்டி அப்படின்றது கிடையாது.
4ஆம் குணஸ்தானம் அவிரத நிலையிலே சமயக் தர்சனம் நற்காட்சி எடுத்துரைக்கப்படுகிறது. அப்படி இல்லறத்தில் இருந்து கொண்டே அது மேல அவங்க விரதிகளா இருக்கலாம், 5வது குணஸ்தானத்துல இருக்கலாம், அவங்க இன்னும் சிறப்பா இருப்பாங்க, இவனை விட இன்னும் சிறப்பா இருப்பாங்க. முனிகள் இவங்கெல்லாம் விட இன்னும் சிறப்பா இருப்பாங்க. ஆனா அது முனிகளா இருக்கட்டும், அல்லது விரதிகளா இருக்கட்டும், அல்லது அவிரத சிராவகனா இருக்கட்டும், அவிரத சமயக் திருஷ்டியா இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப சீரிய முறையில இருக்கும். சமயக் திருஷ்டி எல்லாத்தையும் பண்றான், குழந்தை குட்டிகளை பாத்துக்கிறான், எல்லாத்தையும் தான் பண்ணும். அப்படி இருந்தும் அதுதான் இல்லறத்தில் இருந்து கொண்டு தர்மத்தை கடைபிடிக்க முடியும். அங்கிருந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு விதை இருந்தாதான் அதுக்கப்புறம் மேல் நோக்கி போறான். அதான் நம்ம எவ்வளவு வந்து இதை பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளுகிறோம் என்பதுதான். தர்மத்துல வந்து தர்மக்ஷேத்திரத்துல வந்து நம்மளுக்குள்ள சச்சரவு சண்டை வருதுன்னா அப்பனா வந்து உண்மையான தர்மத்துல நமக்கு வந்து ஈடுபாடு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி அடுத்ததாக இங்க பாருங்க, இதுல வந்து முனிவரர், இதெல்லாம் வந்து முனிவரர் தான் இந்த குணஸ்தானங்கள்ல இருப்பாரு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 6வது குணஸ்தானத்திலிருந்து முனிவரர்கள் தான், 5வது குணஸ்தானவர்கள் தான் சிராவகர்கள். உன்னத சிராவகர்கள் 5வது குணஸ்தானத்துல பிரதிம நிலைகள்ல இருக்கிறாங்க. அந்த பிரதிம நிலைகளிலும் பல உத்தம, ஜெகன்யம், மத்தியமம், உத்தமம் அப்படி நிலையெல்லாம் இருக்குது. அது நம்ம 5வது குணஸ்தானத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அதையும் நம்ம படிச்சிருக்கோம். முனிவரர் அவர் வந்து ஆன்மாவில் ஆழறார். ஆழ்ந்து தன்னுடைய புருஷார்த்தத்தினால, தன்னுடைய முயற்சியினால, தன்னுடைய வீத்தராக பரிணதிய, தன்னுடைய பற்றற்ற அந்த பரிணதிய, தன்னுடைய சுத்தோபயோகத்தை அதிகரிச்சுக்கிட்டே போறார். அவர் வந்து ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு சமயமும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு சமயமும் அவருடைய அந்த பற்றற்ற பரிணதி, வீத்தராக பரிணதி அதிகமாயிட்டே போகுது. வீத்தராக பரிணதி அதிகமாயிட்டே போகுதுன்னா அது மோகராக துவேஷம் கம்மியாகினே போகுதுன்னு அர்த்தம். இன்னும் முற்றிலும் விடுபடல. அது 12வது குணஸ்தானத்துல போய் மோகனியம் வந்து அழியும். அதுக்கு முன்னாடி அதற்குண்டான அது தயார் நிலையில போனோம் இல்ல, மோட்ச மார்க்கத்துல ஏறணும் இல்ல. ஒரே வழியா நேர வந்து எவரெஸ்ட்ல போய் ஏறிட முடியும்? ஏறவங்க, எவரெஸ்ட்ல ஏறுறவங்க வந்து முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமா கல்லுலையும் முள்ளுலையும் ஏறி எப்படியோ ஏறி அதுக்கப்புறம் தானே எவரெஸ்ட் மேல ஏறுறாங்க. அதே போலதான் இதனுடைய பாதை வந்து நேரா போய் இது வந்து மேல சிறு சிலையில உட்காந்துக்கிறது கிடையாது. மோட்சம் என்பது பாக்கியத்தினால கிடைக்கிறது கிடையாது. எப்ப கிடைக்கணுமோ அப்ப கிடைக்கும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு மோட்சம் கிடைக்கவே கிடையாது, அவனுக்கு வந்து சமயக் தர்சனம் கிடைக்கவே கிடைக்காது. முயற்சி இல்லை எனில், தர்மக்ஷேத்திரத்துல முயற்சி இல்லைன்னா அது கிடைக்காது. முயற்சி இருக்கும்போதுதான் வந்து எல்லா சமவாயங்களும் கூடி வருகின்றன. புருஷார்த்தம் இருக்கும்பொழுதுதான் மற்ற சமவாயங்கள் கூடி வருகின்றன, மற்ற நிமித்தங்கள் கூடி வருகின்றன. உபாதானம் சரியில்லை, உபாதானத்துல முயற்சி இல்லைன்னா எந்த ஒரு காரியமும் நடைபெறாது என்பதை நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அந்த வீத்தராக பரிணதி அதிகமாயிட்டே போது பாருங்க. அதனால என்ன ஆகுது, பூர்வபதி ஏற்கனவே பந்திச்சிருக்கிற சாரித்திர மோகனிய கர்மம், அதனுடைய சாரித்திர மோகனிய கர்மம் ஏற்கனவே பந்திச்சிருக்கு பாருங்க. சாரித்திர மோகனிய கர்மம்னா இங்க என்ன எடுத்துக்கணும், பிரத்யக்ஷம் எல்லாம் அந்த 21 பிரகிருதிகள் இங்க எடுத்துக்கணும். அந்த 21 பிரகிருதிகள் சாரித்திர மோகனத்தினுடைய 21 பிரகிருதிகள் 12 + 9 அப்படி எடுத்துக்கணும். அந்த 21 பிரகிருதிகளுடைய அது வந்து அதனுடைய ஸ்திதி கண்டகாத்தம் ஆகும், அனுபாக காண்டகாத்தம் ஆகும். கர்ம வினையினுடைய ஸ்திதி குறைஞ்சிக்கிட்டே போறது, அனுபாகம் பலன் தரும் திறன் குறைஞ்சிக்கிட்டே போறது. இதை பத்தி எல்லாம் நம்ம வந்து அடிப்படை கருத்துக்கள் படிக்கும் போது படிச்சோம். ஸ்திதி காண்டகாத்தம், அனுபாக காண்டகாத்தம், இதெல்லாம் பத்தி நம்ம முன்னரே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸ்திதி குறைஞ்சிக்கிட்டே போகும், கர்மத்தினுடைய இருப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். மேல் மேல் குணஸ்தானத்துல பாத்தீங்கன்னா நம்ம 8வது குணஸ்தானத்திலேயே பார்த்தோம். 7வது குணஸ்தானத்துல இருந்தே பூர்வபத்த கர்மத்தினுடைய ஸ்திதி குறைஞ்சிக்கிட்டே போவோம். இப்ப புதுசா கட்டுற கர்மத்தினுடைய ஸ்திதியும் அனுபவமும் குறைவாதான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் 7வது குணஸ்தானத்திலேயே பார்த்தோம். இன்னும் மேல போக போக
இதனுடைய ஸ்திதி காண்டகாத்தம் அனுபவ காண்டகாத்தம் நடைபெறும். கர்மத்தினுடைய இருப்பு அதிகமா இருக்காது. அனுபவம் ஏற்கனவே கட்டி இருக்கிற கர்மம் இருக்கு பாருங்க, அதனுடைய அனுபவம் குறைஞ்சிக்கிட்டே போகும். புதுசா கட்டுற கர்மம் பாருங்க, புதுசா கர்மத்தினுடைய ஸ்திதி அனுபவமும் வந்து ரொம்ப குறைவா தான் கட்டும், ரொம்ப குறைவா தான் கட்டும். அப்புறம் அப்பிரசஸ்த கர்மங்கள்லாம் வந்து பிரசஸ்தல சங்கிரமண நிவர்த்தி பரிணாமங்கள் இருக்கும் பொழுது அப்பிரசஸ்த கர்மங்கள் இருக்கு பாருங்க, பாவ கர்மங்கள் இருக்கு பாருங்க, பாவ வினைகள் இருக்கு பாருங்க, அது வந்து பிரசஸ்தத்துல, பிரசஸ்தனா புண்ணியம், அதுல சங்கிரமணம் ஆயிடும். ஏன்னா பரிணாமங்கள் தன்மைகள் சுத்தம் என்பது பரிணாமத்தில் ஏற்படும், ஆன்மனில் ஏற்படும் தூய்மை. அதனால அது வந்து சங்கிரமணம் ஆகிட்டே போகுது, மாறிக்கிட்டே வருது. அது வந்து கர்மம் வந்து அகர்மமா, அதாவது இது என்ன இப்படி சொல்லணும்னா, கர்ம வினைகள்ல வந்து ஸ்திதி காண்டகாத்தம், அனுபாக காண்டகாத்தம் அல்லது கர்ம சங்கிரமணம் இதெல்லாம் நிகழுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மம் அகர்மமா மாறிக்கின்னு வருது, கர்மம் பலவீனம் அடைஞ்சிட்டு வருது. இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், அந்த நிலைதான் அந்த கர்மத்தினுடைய நிலை அது போல ஆயிட்டு வருது. ஸ்திதி காண்டகாத்தம் நடைபெறுகிறது என்றால், அனுபாக காண்டகாத்தம் நடைபெறுகிறது என்றால், சங்கிரமணம் நடைபெறுகிறது என்றால் கர்மம் பலவீனம் அடைந்து கொண்டே வருகிறது. கர்மம் பலவீனம் அடைந்து கொண்டே வருகிறது என்றால் கர்மம் அகர்மமாக மாறிக்கொண்டே வருகிறது. இன்னும் கர்மம் தான், அது 12வது குணஸ்தானத்துலதான் போய் அந்த காத்தியா கர்மங்கள் அழிய போகின்றன. ஆனா அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட எப்படின்னா, ரொம்ப எவனோ வந்து எவ்வளவு பலசாலிகள்லாம் முதுமையில என்ன ஆகுறாங்க, எழுந்து உட்கார முடியாம ஆகுறாங்கல்ல. பல பலசாலிகள், பயில்வான்கள், பயில்வானா இருந்த போது அவனுக்கு எவ்வளவு பலம் இருந்தது, அதுவே முதுமையில வந்து பெட்ரிடன் ஆகும்போது பெட்ல இருந்து எழுந்திருக்க முடியல, அவ்வளவு பலவீனம் அடைஞ்சிடுறாங்க. அல்லது கேன்சர் வந்தா எப்படி பலவீனம் அடைஞ்சிடுறாங்க, அந்த நிலையை ஒப்பிட்டு பாருங்க. கர்மத்தினுடைய நிலை கூட சுத்தோபயோகம் அதிகரிக்கும் பொழுது, சுத்தோபயோகம் ஆன்ம தூய்மை அதிகரித்து கொண்டே போகும் பொழுது, ஒவ்வொரு சமயமும் அதிகரித்து கொண்டே போகும் பொழுது அதனுடைய ஸ்திதி, அதனுடைய அனுபாகம் எல்லாம் குறைந்து கொண்டே போகும். அதுதான் ஸ்திதி காண்டகாத்தம் மற்றும் அனுபாக காண்டகாத்தம் என்று அழைக்கப்படுகிறது. கர்மத்தினுடைய சங்கிரமணமும் நடைபெறுகிறது. சங்கிரமணம் ஆகி அதுக்கப்புறம் அது அக்கிரமம் ஆக போகுது, அதுக்கப்புறம் முற்றிலும் அழிய போகுது. இது சுத்தோபயோகத்தினுடைய மேன்மையான நிலைகள். இந்த ஜீவன் வந்து மோட்சத்துக்கு ரொம்ப கிட்ட போயிட்டே இருக்கு, மோட்ச நிலையை பெறுவதற்கு, வீடு பேரை பெறுவதற்கு நெருங்கி கொண்டு இருக்குது அப்படின்றத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குணஸ்தானத்தினுடைய முழு பெயர் பாத்தீங்கன்னா அனிவிருத்தி காரண பாதர சாம்பிராய பிரவிஷ்ட சுத்தி சையதா குணஸ்தானம். அனிவிருத்தி கரண பாதர சாம்பிராய பிரவிஷ்ட சுத்தி சையத குணஸ்தானம். எல்லாத்துலயும் அந்த பாதர சாம்பிராயம் எங்க வந்து கஷாயம் இருக்குதோ, கொஞ்சம் அதிகமா கஷாயம் இருக்கு, அதுக்கப்புறம் சூக்ஷ்மம் ஆயிடும். அடுத்த குணஸ்தானத்துல 10வது குணஸ்தானத்துல போகும்போது இந்த பாதரன்ற சொல் இங்க ஆளுறாங்க இல்ல, அது வந்து சூக்ஷ்மம் ஆயிடும். இப்ப வந்து கஷாயம் அதிகமா இருக்குது, அதனால பாதரன்னா பெருசுன்னு அர்த்தங்க, ஸ்தூலன்னு அர்த்தங்க, அதிகம்னு அர்த்தங்க. கஷாயம் அதிகமா இருக்கிறதுனால இத பாதர சாம்பிராயம்னா கஷாயம்னு அர்த்தம். பாதர வடமொழி சொற்கள். பாதரம் என்பது அதிகமான, ஸ்தூலமான என்று பொருளாகும். சாம்பிராயம் என்பது கஷாயம் என்பதாகும். அனிவிருத்தி கரணம் என்பது பரிணாமம். அனிவிருத்தி கரண பாதர சாம்பிராய பிரவிஷ்ட, பிரவிஷ்னா அதுல என்ட்ராயிருக்கிற, பிரவிஷ்டனா என்ட்ராயிருக்கிறது. சுத்த சையத்தன்னா அந்த சுத்த சாரித்திரத்தை உடையவன், அந்த அளவு சுத்த சாரித்திரத்துக்கு வந்து இருக்கிறவன். வீத்தராக பரிணதி ரொம்ப அதிகமா இருக்குது, ஆன்ம தூய்மை அதிகமா இருக்குது, அதனால அந்த அளவு அவன் வந்திருக்கிறான். கஷாயம் வந்து இன்னும் பாதர சாம்பிராய நிலையில்தான் இருக்குது. வீத்தராக பரிணதி ஒவ்வொரு சமயமும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்றத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து 2 பிரிவுகள் இங்க இருந்து, ஒண்ணு வந்து உபசம ஸ்ரேணி மற்றும் க்ஷபக ஸ்ரேணி. வந்து உபசமம் க்ஷபகம், உபசம ஸ்ரேணியில இருந்தா அது உபசமக அனிவிருத்திகரணம் அப்படின்றாங்க, க்ஷபக ஸ்ரேணியில இருந்தா அதை க்ஷபக அனிவிருத்திகரண என்று கூறுகிறார்கள். உபசமக அனிவிருத்திகரணம், க்ஷபக அனிவிருத்திகரணம் அப்படின்னு 2 சொல்றாங்க. அனிவிருத்திகரணம் அப்படின்றத பத்தி, அனிவிருத்தினா எல்லாத்துல இருந்தே வந்து
நிவர்த்தம் ஆயிடுறாம, அதாவது இன்னும் அனிவிருத்தின்ற சொல்ல வந்து எந்த பிரிவுகளும் கிடையாது அப்படின்ற. அனிவிருத்தின்ற சொல்ல ஏன் இங்க ஆள்றாங்க அப்படின்னா எந்த பிரிவும் கிடையாது அப்படின்றதுதான். அதாவது எந்த பேதமும் கிடையாது அப்படின்றாங்க. அதாவது பரிணாமங்கள்ல கரணம்னா வந்து பரிணாமம். கரணம் வருது பாருங்க, அபூர்வ கரணம், அனிவிருத்தி கரணம். கரணம்னா பரிணாமம். பரிணாமத்துல எந்த பிரிவுகளும் கிடையாது. எப்படி எந்த நோக்குல சொல்றாங்கன்னு நான் கடைசியில அதை சொல்லுவேன். பரிணாமங்கள்ல எந்த பிரிவுகளும் கிடையாது. அதனாலதான் இது அனிவிருத்திகரண குணஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்லும் போது அனிவிருத்திகரண குணஸ்தானம்ன்றாங்க. முழுமையான பெயர் சொல்லும் போது அனிவிருத்தி கரண பாதர சாம்பிராய பிரவிஷ்ட சுத்தி சங்கீத என்று கூறுகிறார். அது முழுமையான பெயர். இத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து ஒவ்வொரு சமயத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த குணஸ்தானத்துல பிரவேசமான அல்லது இந்த குணஸ்தானத்துல வந்து இருக்கிற ஜீவன்கள் ஒவ்வொரு சமயத்துல பரிணாமங்களை பார்க்கும் பொழுது, 2வது சமயத்துல இருக்குதுன்னா எல்லா ஜீவங்களுடைய பரிணாமம் ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் இது வந்து எந்த ஒரு பரிணாமங்கள்ல எந்த ஒரு பேதமும் கிடையாது, பிரிவுகளும் கிடையாது அப்படின்றத இங்க அனிவிருத்திகரண அப்படின்னு சொன்னல, எந்த பிரிவுகளும் கிடையாது அப்படின்றத சொன்னல, அது அந்தந்த சமயத்துல இருக்கிற ஜீவன்கள் ஒரே மாதிரி பரிணாமங்களை கொண்டதாக இருக்கும். அதான் சுத்தோபயோகத்தை கொண்டவங்களா. இங்க பரிணாமம்னா வந்து சுத்தோபயோகம். வீதராக பரிணதி, வீதராக பரிணாமம், பற்றற்ற பரிணாமம். அது ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2வது சமயத்துல 2 ஜீவன் இருக்குதுன்னா அந்த நேரத்துல அந்த ஜீவன்களுக்கு ஒரே மாதிரியான பரிணாமம் தான் இருக்கும். 3வது சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பரிணாமம் தான் இருக்கும். அதனாலதான் இது அனிவிருத்திகரணம் அப்படின்றாங்க. எந்த ஒரு பரிணாமங்கள்ல எந்த விதமான பிரிவுகளும் கிடையாது என்பதை எடுத்து கூறுவதற்கு தான். இத பாதரம்னு ஏன் சொல்றாங்கன்னா இது வந்து ஸ்தூலமான கஷாயம் இங்க இருக்குது. ஸ்தூலம் கஷாயம்ன்றாங்க. பிரவிஷ்டன்னா யார் என்ட்ரா இருக்கிறாங்களோ அவங்கள பிரவிஷ்டன்றாங்க. சுத்தினா சுத்தோபயோகம். அப்படின்னா யார் வந்து தன்னுடைய சொரூபத்திலேயே தன்னுடைய ஆன்மாவிலேயே மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களதான் சையத்தன் என்று கூறுகிறார்கள். ஒழுக்கமுடையவர்கள் என்று கூறலாம். ஒழுக்கமுடையவர்கள் தான், ஆன்ம ஒழுக்கமுடையவர்கள் தான் ஆண்மனில் ஆழ்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சாரித்திர மோகத்தினுடைய 21 பிரகிருதிகள் வந்து உபசமம் க்ஷயம். இதுல வந்து சாரித்திர மோகனுடைய 21 பிரகிருதிகளுடைய உபசமம் க்ஷயத்துல வந்து நிமித்தமா இருக்கிற சஞ்சுவலன கஷாயத்தினுடைய மந்த உதயம் இது இருக்கும். ஏன் 21 இங்க சொல்றாங்கன்னா 25 சொல்லாம ஏன் 21 இங்க சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சஞ்சுவலன கஷாயத்தினுடைய மந்ததம உதயம் ரொம்ப மந்தமான, மிகவும் மந்தமான. இதுக்கு முன்னாடி குணஸ்தானங்களை மந்தம், மந்த தரம், அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அது அப்படியே கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரில இன்னும் வந்து கிரேட், கிரேட்டர், கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பிக், பிகர், பிகெஸ்ட் அப்படின்னு வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது உண்டு ஸ்கூல்ல. அப்படி இங்க வந்து பரிணாமங்கள் வந்து 21 பிரகிருதிகள் அனந்தானுபந்தி, அப்பிரத்யாக்கியானாவரணம், பிரத்யாக்கியானாவரணம் பிளஸ் 9 நோ கஷாயங்கள், இது 21ங்க. இதனுடைய உபசமம் இருக்கும் அல்லது க்ஷயம் இருக்குங்க. இத்துடன் சஞ்சுலன கஷாயத்தினுடைய ரொம்ப மந்தமான, மந்தத்தமான்னு சொல்லுவாங்க வடமொழியில, ரொம்ப மந்தமான, மிகவும் மந்தமான உதயம் இருக்கும். அதனாலதான் அதனுடைய உபசமம் க்ஷயம் சொல்லல. சஞ்சுலன குரோதமான லோபத்தினுடைய அந்த 4 மட்டும் விட்டுட்டாங்க. 25 சொல்லாது, 21 சொல்றாங்க. அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோபம், அப்பிரத்யாக்கியானாவரண குரோதமான மாயாலோபம், பிரத்யாக்கியானாவரண குரோதமான மாயாலோபம் 12 பிளஸ் 9 நோ கஷாயங்கள், 12 பிளஸ் 9 21. இந்த 21 உபசமம் இருக்கும் அல்லது க்ஷயம் இருக்கும். இதுல இன்னொன்னு சம்யக்துவ அடிப்படையில பார்க்கும் பொழுது க்ஷாயிக்கு சம்யக்தத்துல இருக்கிறவங்க கூட உபசம ஸ்ரேணியில ஏறலாம். உபசம சம்யக்தம் இருக்கிறவங்க வந்து உபசம ஸ்ரேணியில் தான் ஏறுவாங்க. க்ஷாயிக்கு சம்யக்து, ஏன்னா சம்யக்துவ அடிப்படையில, சம்யக் தர்ஷன அடிப்படையில வந்து க்ஷாயிக்கு சம்யக்தமா இருந்தாலும் அல்லது உபசம சம்யக்தமா இருந்தாலும் உபசம ஸ்ரேணியில ஏறுவாங்க. க்ஷாயிக சம்யக்தம் இருக்கிறவங்க வந்து க்ஷாயிக ஸ்ரேணியில மட்டும்தான் ஏறுவாங்கன்ற
எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது, உபசம ஸ்ரேணியிலும் ஏறலாம். அதுல ஒரு குறிப்பு ஜெயநேந்திர வர்ணியர் என்ன கொடுக்குறார், ஜெயநேந்திர சித்தாந்த கோஷ் அதுல என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த க்ஷாயிக சமயத்துல யாரு இருக்கிறாங்களோ அவங்க க்ஷபக ஸ்ரேணியில ஏறுறவங்களுடைய எண்ணிக்கையை விட உபசம ஸ்ரேணியில் ஏறுபவர்களின் எண்ணிக்கை குறைவானதாக இருக்கும் என்று கூறுகிறார். தெளிவாகுதுங்களா? க்ஷாயிக சமயத்துவத்துடன் சமயக் தர்ஷனம் மட்டும் இங்க எடுத்துங்க. க்ஷாயிக சமயக் தர்ஷனத்துடன் கூடியவர்கள் க்ஷாயிக ஸ்ரேணியில் எவ்வளவு ஏறுகிறார்களோ அதை விட உபசம ஸ்ரேணியில் ஏறுபவர்களின் எண்ணிக்கை குறைவானதாகத்தான் இருக்கும். அது ஏற மாட்டாங்கன்றது கிடையாது. ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா சாரித்திர அடிப்படையில பார்த்தீங்கன்னா சமயஞானம் ரெண்டுத்திலையும் சமயக் தர்ஷனம் ஒண்ணு உபசம சமயக் தர்ஷனமா இருக்குது, அல்லது க்ஷாயிக சமயக் தர்ஷனமா இருக்குது. உபசம சமயத்துமா இருந்தா உபசம ஸ்ரேணியில மட்டும்தான் ஏறுவான். க்ஷாயிக சமயத்துமா இருந்தா க்ஷாயிக ஸ்ரேணியில ஏறலாம், உபசம ஸ்ரேணியில ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா க்ஷாயிக சமயத்துமா இருந்து க்ஷாயிக ஸ்ரேணியில ஏறுறவங்களுடைய எண்ணிக்கையை விட உபசம ஸ்ரேணியில ஏறுறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியானதாக இருக்கும் அப்படின்றார். மிகவும் குறைவானதாக இருக்கும். சாரித்திர அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டுத்திலயுமே க்ஷாயிக க்ஷபக ஸ்ரேணியா இருக்கட்டும் அல்லது உபசம ஸ்ரேணியா இருக்கட்டும், ரெண்டுத்திலயுமே க்ஷயோபசம சமயக் தர்ஷனம் தான். உபச்சாரமா தான், விவகார நோக்குல தான், மேலோட்டமா தான் க்ஷபக ஸ்ரேணியில இருக்கிறவங்களுடைய சாரித்திரம் க்ஷாயிக சாரித்திரம், உபசம ஸ்ரேணியில இருக்கிறவங்களுடைய சாரித்திரம் உபசம சாரித்திரம்னு உபச்சாரமா தான் சொல்றாங்க. உண்மையில பார்க்க போனா ரெண்டுத்திலையும் சாரித்திரம் க்ஷாயோபசம சாரித்திரம் தான். ஏன்னா கர்மம் இன்னும் விலகல. கர்மம் விலகினாதான் அல்லது முற்றிலும் தனிஞ்சு இருக்கணும் அல்லது முற்றிலும் விலகி இருக்கணும். அப்பதானே அது க்ஷயம் அல்லது உபசமம் என்று அழைக்கப்படும். அந்த நிலை இல்லை. அதனாலதான் க்ஷயோபசம சரித்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அது உபச்சாரமா ஒன்னா க்ஷாயிக ஸ்ரேணியில இருக்கிறவங்களுக்கு க்ஷாயிக சாரித்திரம், உபசம ஸ்ரேணியில இருக்கிறவங்களுக்கு உபசம சாரித்திரம் அப்படின்னு உபச்சாரமா தான் சொல்றாங்க, மேலோட்டமா தான் சொல்றாங்க. உண்மையில் பார்க்கும்பொழுது சாரித்திர அடிப்படையில் க்ஷயோபசம சாரித்திரம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். சமயத்துவ அடிப்படையில பார்க்கும்போது தித்தியோபசம சமயத்துவம் இருக்கும் அல்லது க்ஷாயிக சமயத்துவம் இருக்கும். ரெண்டுத்துல எதனா ஒரு சமயத்துவம் இருக்குங்க சமயக் தர்ஷன அடிப்படையில. ஒண்ணு தித்தியோபசம சமயத்துவம். தித்தியோபசம சமயத்துவம் இருக்கிறோம், உபசம ஸ்ரேணியில ஏறுவோம். க்ஷாயிக சமயத்துவம் இருக்கிறோம், க்ஷாயிக ஸ்ரேணியில ஏறுவோம் இல்ல உபசம ஸ்ரேணியில ஏறுவோம். சாரித்திர அடிப்படையில பாத்தீங்கன்னா க்ஷாயோபசம சாரித்திரம் தான். உபச்சாரமா தான் உபசம ஸ்ரேணியில இருக்கிறவனுக்கு ஔபசமிக் சாரித்திரம், க்ஷாயிக ஸ்ரேணியில இருக்கிறவங்க ஷபக் ஸ்ரேணியில இருக்கிறவங்களுக்கு க்ஷாயிக சாரித்திரம் உபச்சாரமா தான் சொல்றாங்க. உண்மையில க்ஷாயோபசமிக சாரித்திரம். க்ஷாயோபசம சாரித்திரம் என்னது? திரும்பவும் அது சாரித்திர மோகினி கர்மத்தினுடைய க்ஷயமும் இருக்குது, உதயாபாவி க்ஷயமும் இருக்குது, சர்வகாத்தி ஸ்பர்தங்களுடைய உதயாபாவி க்ஷயமும் இருக்குது, எதிர்காலத்துல வர வேண்டிய கர்ம சர்வகாத்தி ஸ்பர்தங்களுடைய உதய அபாவ க்ஷயமும் இருக்குது, உபசமும் இருக்குது, சஞ்சலத்தினுடைய மந்தத்தம உதயமும் இருக்குது. இது எங்க மூணும் இருக்குதோ அதுதானே க்ஷயோபசமம். க்ஷயோபசமத்தினுடைய பரிபாஷை பொருளை படிக்கும் போது இப்படி படிச்சோம். ஏன் க்ஷயோபசம சரித்திரம் அப்படின்னா இதுதான் காரணம். 21 பிரகிருதிகளுடைய உபசமம் க்ஷயம் இருக்கலாம், ஆனா சஞ்சலத்தினுடைய உதயம் இருக்குது இல்ல. எங்க உபசமம் க்ஷயம் உதயம் 3 இருக்குதோ அது க்ஷயோபசமம் தானே. இயல்பாகவே அது க்ஷயோபசம கேட்டகரியில தான் வரும். அதனாலதான் இந்த ஸ்ரேணிகள்ல 2 ஸ்ரேணிகளுமே பார்க்கும் பொழுது க்ஷயோபசமிக்கு சாரித்திரம் என்பது சரியாக பொருந்துகிறது. அதுதான் சரியான கூற்று. உபச்சாரமான கூற்று அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க. மோகனிய கர்மம் இங்க இருக்குது, தீவிரமா இருக்கிறது இல்ல, ரொம்ப மந்தமா இருக்குது. 6வது குணஸ்தானத்துல ரொம்ப தீவிரமா இருந்தது, அதுக்கப்புறம் மந்தமாச்சு, அதுக்கப்புறம் மந்த தரமாச்சு, அதுக்கப்புறம் மந்த தமம் ஆச்சு. அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுதான் மந்தம், மந்த தரம், மந்த தமம். யார் வேணாலும் அப்படி சொல்லுவாங்க. புத்திசாலி, அதி புத்திசாலி, நீ அதி புத்திசாலி, முட்டாள் முட்டாள், வடிகட்டின முட்டாள். எத்தனையோ கேட்டகரி வச்சுக்கிறோம்ல. நம்ம எல்லாத்தையும் சொல்லும் போது எத்தனையோ கேட்டகரி வச்சிருக்கோம். ரொம்ப அழுத்தி சொல்றதுக்கு வடிகட்டின முட்டாள்னு சொல்றோம்ல, அல்லது அதிபுத்திசாலி இல்ல பிரகஸ்பதின்னு சொல்றோம்ல.
புத்திசாலியும் ஒண்ணுதான், பிரகஸ்பதியும் ஒண்ணுதான். பிரகஸ்பதி புராண அடிப்படையில் பார்க்கும் பொழுது புத்திசாலிகள் எல்லாம் கடவுள் அப்படின்றாங்க பிரகஸ்பதிய. அந்த நோக்குல, உலகியல் நோக்குல அப்படி சொல்றது உண்டு. அதே போலதான் இங்க அந்த மந்தம், மந்தத்தரம், மந்தத்தமம், கஷாயம் எவ்வளவு உதயத்துல இருக்குது, அந்த சஞ்சலனம் அப்படின்றதுதான் நோக்கு இங்க. அத புரிஞ்சுக்கணும். கம்மியாயிட்டே வருது. அதுதாங்க மந்தம், மந்தத்தரம், மந்தத்தமம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க மரணம் ஏற்பட்ட மரண அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சமயம் ஜெகன்ய சமயம் இந்த குணஸ்தானத்துல இருக்கலாம். ஒரே ஒரு சமயம் அந்த குணஸ்தானத்துல வந்து அப்படியே இறந்துரும். இறந்தோடனே விகிரகத்திலே 4வது குணஸ்தானத்துக்கு போயிடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதிக காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்கிருஷ்ட காலம் இருக்கலாம். இங்க 9வது குணஸ்தானத்துல இருக்கிற ஜீவன்கள் வைமானிகர்களாக தான் பிறப்பாங்க. அடுத்த பௌத்தத்துல வைமானிகர்களாக தான் பிறப்பாங்க. வைமானிகர்கள், அதாவது கீழ்நிலையில பிறக்க மாட்டாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க, வைமானிகர்களாக தான் பிறக்கும். வைமானிக லெவல்ல தான் போய் பிறக்கும். அது கீழே தேவர்களாக ஆக மாட்டாங்க, மற்ற இடத்துலயும் போறதுல வைமானிகர்களாக. கமனாகமனம் எங்க போறாங்க, எங்க இருந்து இங்க வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கிருந்து அனிவர்த்தி கரணத்துல இருந்து சூக்ஷ்ம சாம்பிராயத்துக்கு போங்க. அதாவது 9வது குணஸ்தானத்துல இருந்து 10வது குணஸ்தானத்துக்கு போங்க. விழும் பொழுது இங்க 10வது குணஸ்தானத்துல இருந்து 9வது குணஸ்தானம், இது உபசம ஸ்ரேணி அடிப்படையில் நம்ம பாத்துக்கணும். உபசம ஸ்ரேணியில தான் விழுதல் இருக்குது, ஷபல் ஸ்ரேணியில விழுதல் கிடையாது. உபசம ஸ்ரேணி அடிப்படையில விழுந்தா வந்து 10வது குணஸ்தானத்துல இருந்து விழுவாங்க, அல்லது 8வது குணஸ்தானத்துல இருந்து 9வது குணஸ்தானத்துக்கு போவாங்க. இந்த குணஸ்தானத்தினுடைய சிறப்பம்சங்களை பார்க்கும் பொழுது, இந்த குணஸ்தானத்துல என்ன சிறப்பு இயல்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அனந்த குணி விசுத்தி அதிகமாயிட்டே போகும். எப்படி 8வது குணஸ்தானத்துல வந்து அனந்த குணி விசுத்தி ஒரு சமயத்துல இருந்து இன்னொரு சமயம் பார்க்கும்போது அனந்த குணி விசுத்தி ஆகுங்க. எவ்வளவு இந்த 8வது குணஸ்தானத்துல முதல் சமயத்துல இருக்கிற ஒரு ஜீவன் 2வது சமயத்துக்கு போகும்போது அந்த முகூர்த்தம் இருக்கலாம்ல, அதிகபட்சம் அந்த முகூர்த்தம் இந்த குணஸ்தானத்துல இருக்கலாம்ல. ஒவ்வொரு சமயம் ஒரு அந்தர் முகூர்த்தத்துல எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சமயமும் அனந்த மடங்கு வீத்தராக பரிணதி அதிகமாயிட்டே போகுது, சுத்தோபியோகம் அதிகமாயிட்டே போகுது. சாரித்திர மோகனிய கர்மம் இங்க வந்து பாதர கிருஷ்டில இருந்து சூக்ஷ்ம கிருஷ்டி ஆகும். பாதர கிருஷ்டி, சூக்ஷ்ம கிருஷ்டி, இதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். கர்மத்தினுடைய வலிமை குறைவது. பாதரம் என்பது ஸ்தூலம் அதிகமா இருக்குது, சூக்ஷ்மம் என்பது உங்களுக்கு தெரியும், சூக்ஷ்மமானதான் வந்து ரொம்ப நுண்ணிய. அந்த பாதர கிருஷ்டியா இருந்தது சூக்ஷ்ம, அந்த கர்மண வருகையில் வந்து பாதர கிருஷ்டில இருந்து சூக்ஷ்ம கிருஷ்டியா மாறிடுது. ஏன்னா அனந்த குண விருத்தி ஒவ்வொரு சமயம் அதிகமாகிட்டே போகுது, அதனால சூக்ஷ்ம கிருஷ்டியா வந்து மாறிடும். இங்க சூக்ஷ்ம லோப கஷாயத்தை விட்டுட்டு மற்ற எல்லாமே 20 சாரித்திர மோகினி கர்மம் இருப்பாங்க. சூக்ஷ்ம லோபத்தை விட்டு மற்ற எல்லா 20 சாரித்திர மோகினி கர்மங்களுடைய உபசமம் அல்லது க்ஷயம் இருக்குது. சூக்ஷ்ம லோபம் மட்டும்தான் சஞ்சலத்தினுடைய அந்த சூக்ஷ்ம லோபம். அதை விட்டு மற்றது எல்லாமே வந்து இங்க வந்து உபசமம் அல்லது க்ஷயத்துல இருக்குது. வேற வேற சமயத்துல இருக்கிற ஜீவன்கள் 9வது குணஸ்தானத்துல முதல் சமயத்துல ஒரு ஜீவன் வந்தது, 2வது சமயத்துல ஒரு ஜீவன் இருக்குது, 3வது சமயத்துல ஒரு ஜீவன் இருக்குது, 4வது சமயத்துல ஒரு ஜீவன் இருக்குது, 5வது சமயத்துல ஒரு ஜீவன் இருக்குது. எல்லா ஜீவன்களுடைய பரிணாமம் வெவ்வேறு சமயங்களில் இருக்கும் ஜீவன்களின் பரிணாமமானது விசத்ருஷமாகத்தான் இருக்கும், வேறாகத்தான் இருக்கும், ஒன்றா இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. வெவ்வேறு சமயத்துல இருக்கிற ஜீவன்கள் முதல்ல இருந்து 2, 2ல இருந்து 3, 3ல இருந்து 4, 4ல இருந்து 5, வேற வேற சமயங்கள்ல இருக்கிற ஜீவன்களுடைய பரிணாமம் 1வது சமயத்துல இருக்கிற ஜீவன் 2வது சமயத்துல இருக்குது, அல்லது 1வது சமயத்துல இருக்கிற ஜீவன் 5வது சமயத்துல இருக்கிற ஜீவன். எதை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் பரிணாமங்கள் வந்து வேறு மாதிரிதான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஆனா ஒரே சமயத்துல இருக்கிற ஜீவன்களுடைய பரிணாமம் சதிருஷமா தான் இருக்கும். முதல் சமயத்துல ஒரு ஜீவன் வந்து இருக்கு, இன்னொரு ஜீவன் வந்து முதல் சமயத்துல இருக்குது. இந்த முதல் சமயத்துல வந்த 2 ஜீவன் இருக்குது பாருங்க, அதனுடைய பரிணாமங்கள் சதிருஷமா தான் இருக்கும். சதிருஷமா இருக்குன்னா சமமானதாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஏன் முதல் சமயத்துல இருக்கிற அந்த ஜீவனுடைய பரிணாமம் ரெண்டாவது சமயத்துல இருக்கிற ஜீவனுடைய பரிணாமத்தோட ஒத்து போறதுல ஏன் வேறுபட்டதா இருக்குது? காரணம் சிம்பிள். ஒவ்வொரு சமயமும் அனந்த குணி விருத்தி பரிணாமத்துல நடக்குது அப்படின்றார். வீதராக பரிணாமத்துல அனந்த குணி விருத்தி நடக்குது அப்படின்றார். அதனாலதான் அது விசத்திருஷமா இருக்கு. அதுதான் அது மாறுபட்டதா இருக்குது. ரெண்டாவது சமயத்துல இருக்க ஒரு ஜீவன் இங்க, அங்க ரெண்டாவது சமயத்துல இருக்கிற ஜீவன் அங்க இன்னொரு ஜீவன். ரெண்டுத்தினுடைய பரிணாமம் சதிருஷமா இருக்கும், ஒரே மாதிரியானதா இருக்கும். ஆனா ரெண்டாவது சமயத்தில் இருக்கிற ஜீவனுடைய பரிணாமம் மூன்றாவது சமயத்தில் இருக்கிற ஜீவனுடைய பரிணாமத்தோட ஒத்து போடாது. அது விசத்திருஷமாக இருக்கும் என்று என்பதை நாம் இங்க புரிஞ்சுக்கணும். இங்க அந்த பாதரன்ற சொல்ல இங்க பயன்படுத்துறாங்க பாருங்க. பாதர சாம்பிராயம். பாதரன்னா ஸ்தூலன்னு நான் சொல்லியிருக்கேன். இது அந்திய தீபங்க. இதுக்கப்புறம் பாதரம் கிடையாது, இதுக்கப்புறம் சூக்ஷ்மம் தான். 10வது குணஸ்தானம். இதுக்கப்புறம் நம்ம படிக்க போற அந்த குணஸ்தானத்தினுடைய பெயர் சூக்ஷ்ம சாம்பிராயம் என்று கூறுகிறார். அங்க சூக்ஷ்மம் ஆயிடுது. இன்னும் கஷாயம் இன்னும் சூக்ஷ்மம் ஆயிடுது. லோபாந்த கஷாயம் இருக்குது அப்படின்னு சொல்றது உண்டு 10வது குணஸ்தானத்துல. அது சூக்ஷ்ம சாம்பிராயம் 10வது குணஸ்தானம். இதுக்கு அடுத்தது அந்த குணஸ்தானத்துல கஷாயம் ரொம்ப சூக்ஷ்மம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கஷாயம் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். 10வது குணஸ்தானத்தை பத்தி பார்க்கலாம். ஆச்சாரியனையும் சித்தாந்த சக்கரவர்த்தி கோமடசாரத்தினுடைய ஜீவகாண்டத்துல 60வது காதையில என்ன சொல்றான்னு பாருங்க. அணுலோகம் வேதந்தோ ஜீவோ உவசாமகோவா கவகோவா சோசுஹம சாம்பராவோ ஜஹகாதேணூணவோ கிஞ்சி என்று அவர் சூக்ஷ்ம சாம்பிராயம் எனும் இந்த 10வது குணத்தானத்தை பற்றி எடுத்து கூறுகிறார். இங்க சூக்ஷ்ம லோப கஷாயத்தை மட்டும்தான் அவங்க உணர்றாங்க. ரொம்ப சூட்சமமான, மிகவும் சூட்சமமான, மிகவும் மெலிந்த நிலையில், மிகவும் மிக குறைவான நிலையில், கடுகளவு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த லோப கஷாயம் மட்டும்தான் இங்க இருக்கிறது. இது உபசம ஸ்ரேணியில இருக்கலாம் அல்லது க்ஷபக ஸ்ரேணியில் இருக்கிறான். யதாக்கியாத சாரித்திரத்தை விட கொஞ்சம் பரிணாமம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். யதாக்கியாத சரித்திரத்தை விட பரிணாமங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். யதாக்கியாத சரித்திரத்தை விட கொஞ்சம் நியூன பரிணாமம், நியூனன்னா கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம், நியூன பரிணாமம் இங்க இருக்கும். இப்படிப்பட்ட இந்த குணஸ்தானத்தில் இருக்கிற ஜீவன்களை தான் சூக்ஷ்ம சாம்பிராயவர்த்திகள் என்று கூறுகிறார்கள். இங்கு கஷாயம் மிகவும் சூக்ஷ்மமாக தான் இருக்கிறது. மிக 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 குறைந்த அளவில் தான் இருக்கிறது லோப கஷாயம் கூட. மற்ற கஷாயங்கள் அது உபசம கஷாயம் ஆயிடுச்சு. இது கூட அந்த லோப கஷாயம் கூட இங்க மிகவும் மிக குறைந்த நிலையில் இருப்பதனால் இந்த குணஸ்தானத்தை சூக்ஷ்ம சாம்பிராய குணஸ்தானம் என்று அழைக்கிறார்கள். இங்க இதனுடைய முழு பெயர் சூக்ஷ்ம சாம்பிராய பிரவிஷ்ட சுத்தி சங்கீத. அந்த பிரவிஷ்ட சுத்தி சங்கீதன்றத 8வது குணஸ்தானத்திலிருந்தே பயன்படுத்துறாங்க. இங்க என்ட்ரா இருக்கிறான்னு அர்த்தம். சூக்ஷ்ம சாம்பிராய பரிணாமத்தோட சுத்தோபயோகத்துல என்ட்ரா இருக்கிறான்றதுதான் சூக்ஷ்ம சாம்பிராய பிரவிஷ்ட சுத்தி சங்கீத. வேத பிரிவுகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உபசம க்ஷபக ஸ்ரேணி அடிப்படையில 2 பிரிவுகள். ஒண்ணு உபசம சூக்ஷ்ம சாம்பிராயம், இன்னொன்னு க்ஷபக சூக்ஷ்ம சாம்பிராயம். சூக்ஷ்ம சாம்பிராய பிரவிஷ்ட சுத்தி சங்கீத ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்பவும் அனுபாகம் கம்மியா இருக்கிற, ரொம்பவும் பலன் தரும் தன்மை கம்மியா இருக்கிற கஷாயம் தான் இங்க இருக்கிறது. அதனுடைய ஸ்திதி அனுபாகம் ரொம்ப குறைந்த அளவில் தான் இருக்குது. இப்ப குறைந்த அளவுல இருக்குது அப்படின்றதுக்கு பொருள் என்ன? கஷாயம் இருக்குது, ஆனா அது குறைந்த அளவுல தான் இருக்குது அப்படின்றதுக்கு பொருள் என்ன தெரியுமா? சீக்கிரம் மோட்சத்துக்கு போகுது அந்த ஜீவன் அர்த்தம். பூர்வபத்த கர்மங்கள் அல்லது நவீன கர்மங்களா இருக்கட்டும், அதனுடைய ஸ்திதி அனுபவம் குறைஞ்சிருக்குது அல்லது ரொம்ப கம்மியான ஸ்திதி அனுபவத்தோட கட்டுது அப்படின்னாலே ரொம்ப அதிகம் அக்குமுலேஷன் கிடையாது. கர்மத்தினுடைய பந்தம் ரொம்ப அதிகம் இல்லை. அது சீக்கிரமாவே முக்தியை அடைய போகிறது என்றுதான் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூக்ஷ்ம கஷாயத்துடன் பிரவேசமாகும்.
என்ட்ரி ஆகிற, சுத்தோபயோகத்துல என்ட்ரி ஆகிற ஜீவன்களை தான் சூக்ஷ்ம சாம்பிராய பிரவிஷ்ட சுத்தி சயுத்த ஜீவன்கள் என்று கூறுகிறார்கள். இங்க லோப கஷாயத்தை மட்டும், லோப கஷாயம் மட்டும் கொஞ்சம் இருக்கிறது, அதை மட்டும் ஃபீல் பண்றாங்க. வேதனை, வேதன் சஹித் என்று கூறுவார்கள் வடமொழியில். அதை மட்டும் ஃபீல் பண்றாங்க, அது மட்டும் இங்க இருக்கும். அதை அனுபவபூர்வமாக உணர்கிறார்கள் அந்த லோப கஷாயம் இருப்பதை. ரொம்ப அதிகமா சிறப்பாக வளர்ந்திருக்கிற வீத்தராக பரிணாமம் இங்க இருக்கும். தண்ணிலேயே ஆழ்ந்திருப்பாங்க. யதாக்கியாத சாரித்திரத்துக்கு கிஞ்சித் நியூனம் தான் அப்படின்றாங்க. தண்ணிலேயே ஆழ்ந்திருப்போம். யதாக்கியாத சாரித்திரன்றது ஆண்மனிலேயே ஆழ்ந்து இருக்கிறது, சுத்தமா மூழ்கி போயிடுறது. அதை விட கொஞ்சம் நியூன பரிணாமம், ரொம்ப அதிகம். வடமொழியில சொல்லும் போது 19-20 அந்தர் அந்தர் நஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகம் டிஃபரன்ஸ் கிடையாது. 19-20 அந்தர் அப்படின்றது வந்து பெரிய வடமொழியில அப்படி யூசேஜ்ல சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த ஜீவன்கள் இங்க இருக்கின்றன. சமைத்துவ அடிப்படையில பார்க்கும்பொழுது 10வது குணஸ்தானத்துல சூக்ஷ்ம சாம்பிராய குணஸ்தானத்துல தித்தியோபசம சமைத்துவம் இருக்கலாம், அல்லது க்ஷாயிக சமைத்துவம் இருக்கலாம். இதை பத்தி நம்ம முன்னரே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சாரித்திர அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த குணஸ்தானங்களை க்ஷாயோபசம சாரித்திரம் சரியா சொன்னா, உபச்சாரமா சொன்னா ஷபக ஸ்ரேணியில இருக்கிறவங்களுக்கு க்ஷாயிக் சாரித்திரம், உபசம ஸ்ரேணியில இருக்கிறவங்களுக்கு ஔபசமிக் சாரித்திரம் என்று உபச்சாரமாக எடுத்து கூறப்படுகிறது. இங்க 4 அப்பிரத்யாக்கியான ஆவரணம், 4 பிரத்யாக்கியான ஆவரணம், லோப கஷாயம், இவை இல்லாம சஞ்சுலனத்தினுடைய 3 கஷாயம் இருக்கு பாருங்க. சஞ்சுலனம், குரோதம், மானம், மாயை. சஞ்சுலன த்ரிக் என்று கூறுவார். சஞ்சுலன த்ரிக், த்ரிக்னா 3னுடைய சமூகம். சஞ்சுலனத்தினுடைய த்ரிக் அங்க எப்படி சதுஷ்கொன்னா வந்து 4ன்னு அர்த்தமோ, இங்க வந்து லோபத்தை மட்டும் விட்டுட்டு 3 மட்டும் குறிப்பிடுறாங்க. அதனால சஞ்சுலன த்ரிக் அப்படின்வாங்க. சஞ்சுலனத்தினுடைய 3 பிளஸ் 9 நோ கஷாயங்கள். இவற்றினுடைய உபசமம், க்ஷயம் இருக்கும். அத்துடன் சூக்ஷ்ம லோப கஷாயம் ரொம்ப குறைவா இருக்கும். அது மட்டும் அதனுடைய உதயம் இருக்கும் இங்க. அதனாலதான் இந்த சாரித்திர மோகத்தினுடைய க்ஷயோபசமம் சொல்றாங்க. ஏன்னா இந்த சூக்ஷ்ம லோபம் இன்னும் இருக்குது உதயத்துல, அதனாலதான் அது க்ஷயோபசமம் அப்படின்னு. உதயமும் இருக்கும், க்ஷயோபசம அவஸ்தையில உதயம் இருக்கிறது உண்டு. தேசகாதி ஸ்பர்தங்களுடைய உதயம் இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. உதயாபாவி வர்த்தமான காலத்துல உதயாபாவி க்ஷயம், எதிர்காலத்துல வர வேண்டியது சதவஸ்தா ரூப வடிவ உபசமம் அப்படின்றாங்க. அதே போல வர்த்தமான காலத்துல வந்து தேசகாதி ஸ்பர்தங்களுடைய உதயம் எங்க இருக்கிறது, அதுதான் க்ஷயோபசம அவஸ்தை, அதாவது நிலை என்று கூறுகிறார்கள். இங்க அப்பிரத்யாக்கியான ஆவரணம், பிரத்யாக்கிய ஆவரணம், லோப கஷாயம், அதாவது லோப கஷாயம் இல்லாத சஞ்சுலனத்திற்கும் இவற்றினுடைய க்ஷயம் இருக்குது. அத்துடன் சஞ்சுலன லோபத்தினுடைய உதயம் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றாங்க. உபசம ஷபக ஸ்ரேணி அடிப்படையில பார்க்கும் பொழுது இங்க உபசம ஸ்ரேணியில உபசமிக சாரித்திரம், ஷாயிக ஸ்ரேணி அடிப்படையில ஷாயிக சாரித்திரம், ஷபக் ஸ்ரேணி அடிப்படையில ஷாயிக சாரித்திரம் கூட உபச்சாரமா சொல்றாங்க. ஆனால் உண்மையில் ஷாயி உபசமிக சாரித்திரம் தான் இங்கேயும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கால அடிப்படையில பார்க்கும் பொழுது எவ்வளவு நேரம் ஒரு உயிர் இந்த குணஸ்தானத்தில் இருக்கும் என்று பார்த்தால், உத்கிருஷ்ட காலம் அந்தர் முகூர்த்தம் இருக்கும். மரணம் ஏற்படும் போது 10வது குணஸ்தானத்துல வந்த உடனே மரணம் அடைஞ்சா ஒரே சமயம் தான் இருக்கும். அப்புறம் அது 4வது குணஸ்தானத்துக்கு போயிடும் விக்கிரக கதியில போகும்போது. எந்த ஜீவனுமே வந்து மரணம் அடைஞ்ச உடனே, மரணம் அடைஞ்சது என்னவோ அந்த 10வது குணஸ்தானத்துல இருக்கலாம். ஆனா அது போயிட்டு விக்கிரக கதியில 4வது குணஸ்தானத்துல தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. வைமானிகர்கள் கூட 4வது குணஸ்தானத்துக்கு மேல, இங்க இருக்கிற 9வது குணஸ்தானத்திலேயே நம்ம பார்த்தோம். இந்த குணஸ்தானத்துல இருக்கிறவங்க வைமானிகர் கீழே எங்கேயும் பிறக்கிறதுல வேற எங்கேயும் பிறக்கிறது இல்லைன்றதை நம்ம பார்த்தோம். அங்க வந்து எல்லா நிலைகளும், மேல்நிலைகளிலும் வைமானிகர்கள், கல்பவாசிகள் அல்லது கல்பாதீத்தர்கள் எல்லாமே அவிரத சமயதர்ஷிகள் தான் 4வது குணஸ்தானத்துல தான் இருக்கிறாங்க. அங்க விரதங்களை மேற்கொள்ள முடியாது. 5வது குணஸ்தானத்திலையும் யாரும் வர முடியாது. அந்த நிலையில அந்த வைக்கிரக சரீரத்தோட விரதங்களை மேற்கொள்ள முடியாது. வைக்கிரக சரீரத்துல அவ்வளவு சுத்தி கிடையாது. இப்படி அதிகபட்சம் காலம், உத்கிருஷ்ட காலம் அந்தர் முகூர்த்தமாக இருக்கலாம். கமனாகமனம் பாத்தீங்கன்னா எங்க போக முடியும், எங்க இருந்த ஜீவன்கள் இங்க வரும்னு பார்க்கும் பொழுது
இங்க இருந்து 10வது குணஸ்தானத்துல இருந்து உபசம ஸ்ரேணியில 11வது குணஸ்தானத்துக்கு போகும். ஷபக் ஸ்ரேணியில இருக்கிற ஜீவன்கள் வந்து 10ல இருந்து 12க்கு போகும். 11 வந்து ஒன்லி உபசம ஸ்ரேணி மட்டும்தான். உபசம ஸ்ரேணின்றது 11வது ஸ்தேதியால குணஸ்தானத்தோட முடிஞ்சு போகுது, முட்டு சந்தது. அதுல இருந்து நேரா மோட்சத்துக்கு போக முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க நான் சொல்றேன். உபசம ஸ்ரேணியில 11வது குணஸ்தானத்துல வீதராக பரிணாமம் அவ்வளவு செம்மையா இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் அப்படி சொல்றேன். உபசம ஸ்ரேணில இருந்து நேரா ஜீவன் மோட்சத்துக்கு போறது கிடையாது. உபசம ஸ்ரேணியில ஏறின ஜீவன் கூட திரும்பவும் வந்து ஷபக ஏறிதான் மோட்சத்துக்கு போகும் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். உபசமத்தினுடைய ஸ்ரேணியிலிருந்து கீழே விழும் பொழுது இங்க இருந்து 9வது குணஸ்தானத்துக்கு போவோம், 10ல இருந்து 9க்கு போவோம். கீழே விழும்போது ஷபக ஸ்ரேணியில கீழே விழுறது கிடையாது. இங்க இருந்து கீழே விழுந்தா 10ல இருந்து 9வது குணஸ்தானத்துக்கு அனிவர்த்திகரண குணஸ்தானத்துக்கு போகும். இங்க இருந்து எந்தெந்த ஜீவன்கள் இங்க வரும்? இந்த 10வது குணஸ்தானத்துக்கு சூக்ஷ்ம சாம்பிராய குணஸ்தானத்துக்கு எந்தெந்த ஜீவன்கள் வரும்னு பார்க்கும் பொழுது நான் 9வது குணஸ்தானத்துல இருந்து 10வது குணஸ்தானத்துக்கு வரும். அப்புறம் கீழே விழும்போது உபசம ஸ்ரேணியில இருந்து 11வது குணஸ்தானத்துல இருந்து 10வது குணஸ்தானம். மேல ஏறும்போது 9ல இருந்து 10க்கு வரும். கீழே இறங்கும் பொழுது அதாவது 9ல இருந்தும் 11ல இருந்தும் ஜீவன்கள் இங்க வரணும் அப்படின்றத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். உபசம ஸ்ரேணியில ஒரு ஜீவன் இங்க இறக்குது அப்படின்ற போகும்போது விக்கிரகம் கதியில போயிட்டு அது பிரதம சமயத்துல விக்கிரகத்தினுடைய பிரதம சமயம் முதல் சமயத்திலேயே அது 4வது குணஸ்தானத்துல போயிடும். விக்கிரகத்தில வேற எந்த குணஸ்தானமும் கிடையாது. 4வது குணஸ்தானம் தான். சமயக் திருஷ்டி ஜீவன்களுக்கு நான் சொல்றேன். மித்யா திருஷ்டியாவே அங்க விக்கிரகத்திலேயே இருக்கு போகுது. சமயக் திருஷ்டி ஜீவன்கள் மேல்நிலையில் இருந்த மேல் குணஸ்தானத்தில் இருந்த ஜீவன்களும் விக்கிரகத்தில 4வது குணஸ்தானத்துக்கு போயிடும் சமயக் திருஷ்டியா இருந்தா. அடுத்தது சமயக் திருஷ்டிக்கு 4வது குணஸ்தானத்தில் இருக்கிறவங்க அது போல உங்களுக்கு வந்து விக்கிரகத்தில சமயத்தை விட்டு போயிடுது. உபசம சமயத்தெல்லாம் விட்டு போயிடுது. ஷாயோபசமிக் சமயத்துவம் இருக்கலாம், ஷாயிக சமயத்துவம் இருக்கலாம். ஆனா அவபசமிக் சமயத்துவம் இருந்த போதும் அந்த விக்கிரகத்தில போகும்போது விட்டு போயிடும். அது கேரி ஃபார்வர்ட் ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த குணஸ்தானத்துல சிறப்பம்சங்கள் சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க அனந்த குணி விருத்தி இங்கே நடைபெறுகிறது. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சமயமும் வீதராக பரிணத்தி வீதராக பரிணாமம் விருத்தி ஆகிட்டே போகுது. இங்க சூக்ஷ்ம லோப கஷாய இதனுடைய உதயம் மட்டும் இங்க இருக்குது. அதனுடைய ஔதயிக பாவம் இங்க இருக்கிறது. அப்படி இருந்தும் மோகினி கர்மத்தினுடைய ஆசிரமமும் பந்தமும் இந்த 10வது குணஸ்தானத்தில் நிகழறது கிடையாது. மோகனீய கர்மத்தினுடைய மற்றது இருக்குது. மோகனம் தானே ஆட்டு வைக்குதுங்க. மயக்க வினை தானே ஆட்டு வைக்குது. மயக்க வினை தர்ஷன மோகனி சமயத்துவம் ஏற்படாததற்கு காரணம் என்ன? தர்ஷன மோகனி தானே. அதுதானே மயக்க வினை. சம்சாரத்துல மயக்கிறது யாரு? மோகத்துல மயக்க வைக்கிறது யாரு? மயக்க வினை தான். அவ்வளவு ஆட்டி படைக்குது. பண்டிட் டோடர்மல்ஜி மயக்க வினையின் மகிமை என்று கூறுவார். அது ரொம்ப சர்காஸ்டிக்கா சொல்லுவார். அப்படின்னு ஒரு சாப்டரே எழுதியிருக்காரு அவர். மயக்க வினை எப்படிலாம் ஆட்டி படைக்குது, மயக்க வினை நம்மளை எப்படிலாம் வந்து ஆட்டி படைக்குதுன்றது அருமையா அதுல பண்டிட் டோடர்மல்ஜி முதல் அதிகாரத்துல மோட்ச மார்க்க பிரகாசத்துல எடுத்து சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அது இங்க சூக்ஷ்ம லோகம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், ரொம்ப ஜகன்யமா இருக்கும், ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும். அதனாலதான் சூக்ஷ்ம சாம்பிராய குணஸ்தானம் அப்படின்னு இங்க சொல்றாங்க. இப்படி இத வந்து இந்த ஆசிரவ பந்தம் ஏற்படுவதில்லை, மோகினி கர்மத்தினுடைய ஆசிரவ பந்தம் ஏற்படுவதில்லைன்றத வந்து குந்தகுந்தாச்சாரியர் பஞ்சாஸ்திகாய சங்கிரகத்திலையும் சொல்லியிருக்காரு. 103வது காதையில அதனுடைய கமெண்ட்ரி உரையில் எழுதும்போது பஞ்சாஸ்திகாய நூல்ல அப்படி எழுதியிருக்காங்க. 10வது குணஸ்தானத்துல இருக்கிற ஜீவன்களுக்கு லோப கஷாயம் உதயத்துல இருக்கும் பொழுதும் ஔதயிக பாவம் இங்க இருக்கும் பொழுதும் இங்க மோகனீய கர்மத்தினுடைய ஆசிரமமும் பந்தமும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற மோகனீய கர்மம் இன்னும் அழியல. அது 12வது குணஸ்தானத்துல தான் போய் அழியும். ஆனா புது மோகனீய கர்மத்தினுடைய ஆசிரம பந்தம்னா இங்க என்ன அர்த்தம்? புது நவீன பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்க கிடையாது. பூர்வபத்த கர்மம் ஏற்கனவே அது ஆசிரம பந்தம் ஆயிடுச்சு. நவீனா புதுசா அந்த மோகனீய கர்மத்தினுடைய
ஆசிரமம் பந்தம் 10வது குணஸ்தானத்திலே இல்ல அப்படின்னு பஞ்சாஸ்திகாய சங்கரத்துல ஆச்சாரிய குந்தகுந்த சுவாமி சொல்றார். இங்க ஞானாவரணம் முதலான 3 காத்தியா கர்மங்கள், ஞானாவரணம், தட்சிணாவரணி, மோகனிய கர்மம், அதனுடைய ரொம்ப கம்மியான ஸ்திதி அனுபாகத்தினுடைய அதனுடைய பந்தம் ஏற்படும். மோகனியத்தினுடைய ஆசிரம பந்தம் ஏற்படாதுன்னு குந்தகுந்த ஆச்சாரியர் சொல்றாரு. ஆனா மற்ற 3 மோகனியமும் ஒரு காத்தியா கர்மம் தானேங்க. 3 இருக்கு பாருங்க, ஞானாவரணம், தட்சிணாவரணம், அந்தராய். இதனுடைய ரொம்ப கம்மியான ஸ்திதி அனுபாகத்தினுடைய நவீன பந்தம் ஏற்படலாம், புது பந்தம் ஏற்படலாம். ஆனா இதுவும் 12வது குணஸ்தானத்துல போகும்போது எல்லாம் கழுகி போகுது, எல்லாம் அழிய போகுது. சித்தி அனுபாகத்தோட ரொம்ப கம்மியான சித்தி அனுபாகத்தினுடைய தொடர்ந்து இந்த 3 காத்தியா கர்மங்களும் இங்கு கட்டுகின்றன. இங்க சாம்பிராயம் கஷாயம், சாம்பிராயம் என்பது கஷாயம் என்பதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இங்க சூக்ஷ்ம சாம்பிராயம் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்குது. அந்த லோபாந்த கஷாயம் என்று கூட கூறுவது உண்டு. அந்த அந்தத்துல இருக்கிற கடைசியில இருக்கிற லோப கஷாயம் மட்டும் சஞ்சோனத்துல இருக்கிற லோபம். ஏன்னா ஏன் அந்த கஷாயம் இந்த லோபாந்த கஷாயம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குணஸ்தானத்தை பத்தி சொல்லும் பொழுது, லோபாந்த கஷாயம் லோபம் கடைசியில போகுது. எப்படி அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோபம் போயிடுச்சுங்களா, அப்பிரத்யாக்கியான ஆவரண குரோதமான மாயாலோபம் போயிடுச்சா, பிரத்யாக்கியான ஆவரண குரோதமான மாயாலோபம் போயிடுச்சுங்களா, சஞ்சுலன கடைசியா இருந்ததுங்களா, சஞ்சுலனத்திலையும் சஞ்சுலனுடைய த்ரிக் சஞ்சுலனத்தினுடைய 3ம் போயிடுச்சுங்களா, அதாவது சஞ்சுலன குரோதம் மானம் மாயை போயிடுச்சுங்களா, லோபம் மட்டும் கடைசியில் எங்க இருக்கு. இந்த குணஸ்தானத்தை விட்டு போகும்பொழுது மேல் குணஸ்தானத்துக்கு போகும்பொழுது 11க்கு போகும்போது அல்லது 12க்கு போகும்போது உபசம ஸ்ரேணியில மேல ஏறும்போது அல்லது க்ஷபக் ஸ்ரேணியில மேல ஏறும்பொழுது இந்த லோபமும் அந்தமாயிடும் இங்க அடுத்த குணஸ்தானத்துக்கு போகும்போது. அதனாலதான் இந்த 10வது குணஸ்தானத்தை பத்தி குறிப்பிடும் போது லோபாந்த கஷாய குணஸ்தானம் என்று கூறுவார். இந்த லோபமும் கடைசியா இருக்கிற லோபமும் இங்க அந்தமாயிடுது. சஞ்சுலன லோபமும் உதயத்துல இருக்கிற அந்த சஞ்சுலன லோபமும் அதனுடைய உதயம் ஸ்டாப் ஆயிடும். இப்படி இங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வரலாம் இந்த 10வது குணஸ்தானம் வரலும் பார்க்கும் பொழுது எல்லா குணஸ்தானம் வந்து சாம்பிராய குணஸ்தானம். இது வரலும் கஷாயம் இருக்குது. இதுக்கப்புறம் கஷாயம் கிடையாது. கஷாயத்தினுடைய உதயம் இதுக்கு அப்புறம் கிடையாது. அதனால இந்த சாம்பிராயன்ற சொல் சூக்ஷ்ம சாம்பிராயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது 10வது குணம். இதுக்கப்புறம் சாம்பிராயன் என்ற சொல்ல பயன்படுத்த மாட்டாங்க. உபசாந்த மோக குணஸ்தானம், அது மோகம் மட்டும்தான் அங்க வந்து போக்கஸ் பண்றாங்க. க்ஷீண மோகம் க்ஷீணம் ஆயிடுது. இங்க வந்து 11வது குணஸ்தானத்துல மோகனிய கர்மம் உபசாந்தம் ஆயிடுது, உபசமம் ஆயிடுது, தனிந்து இருக்குது. 12வது குணஸ்தானத்துல வந்து மோகம் க்ஷீணம் ஆயிடுது, க்ஷயம் ஆயிடுது. அதுக்கப்புறம் மோக க்ஷயாத் அப்படின்றாரு. முதல்ல மோகம் க்ஷயம் ஆயிடுது, அதுக்கப்புறம் ஞானாவரணியும் தட்சிணாவரணியும் அதெல்லாம் வந்து க்ஷயம் ஆயிடுது. அதுக்கப்புறம் யோகம் மட்டும்தான் இருக்குது, அது சயோக கேவல நிலை. அதுக்கப்புறம் யோகமும் இருக்குது, ஆனா யோகத்துல பரிஸ்பந்தனம் எல்லாம் கிடையாது. அதனால அது அயோக கேவல நிலை. உடலும் அது அயோகி கேவல 14வது குணஸ்தானத்துல எல்லாமே போயிடுது, அது அயோகி கேவல நிலை. இப்படி இந்த குணஸ்தானங்கள் பத்தி எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம அடுத்த வகுப்புல நாளைக்கு 11வது குணஸ்தானத்தை பத்தியும் 12வது குணஸ்தானத்தை பத்தியும் நாளைக்கு டிஸ்கஸ்